அந்த லட்டு நல்லாவே அப்படியா? இல்ல. அம்மா உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்? எப்படி பேசுறா குலாப் பாருங்க. ஜாமுன். ஓ அது மட்டும் தான் பிடிக்குமா? உள்ள வாங்க. காரம் சாப்பிடுவியா? வாங்க சாப்பிட மாட்டியா? ம்ஹும். இங்க பாரு பாட்டி வந்துட்டாங்க. உட்காருங்க. ம். என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எங்க வீடு வரைக்கும் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க? ராசாத்தியையும் இனியனையும் இங்கேயே என் கூட தங்க வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆறு வருஷம் பிரிஞ்சது போதும். அதனால கூட்டு குடும்பமா இங்கேயே இருக்க சொல்லலான்னு முடிவு பண்ணிருக்கேன். சரிங்கம்மா, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இனியனும் ராசாத்தியும் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஸ்கூல் டீச்சர்ஸா தான் இருக்காங்க. அங்க வேலையை ரிசைன் பண்ண சொல்லிட்டு இங்க வர வைக்க போறேன். அவங்களுக்கு உங்க ஸ்கூல்ல நீங்க வேலை போட்டு கொடுக்கணும். அது சம்பந்தமா தான் பேசுறதுக்காக உங்களை வர சொன்னேன். அம்மா, உங்க மாமனார் காலத்துல எங்க ஸ்கூலுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. நீங்களும் வருஷம் பிள்ளைங்களுக்கு உதவி, ஸ்கூலுக்கு டொனேஷன் எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. நீங்க உங்க மருமகளுக்கு கேட்கும்போது நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம ஸ்கூல்ல போஸ்டிங் உண்டு. இப்போ வேலை பார்க்குற ஸ்கூல்ல இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வர சொல்லுங்க. வேலை கன்ஃபார்ம். ரொம்ப நன்றி. சரி, அப்ப நான் கிளம்புறேம்மா. வரேன் சார். வாங்க. அத்தை, என்ன ராசாத்தி, உங்களுக்கு ஓகே தானே? நீங்க நாம எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா ஒரே இடத்துல இருக்கணும்னு நல்ல மனசோட சொல்றீங்க. ஆனா அங்க எனக்கு ஹெச்எம் போஸ்டிங் போட்டிருக்காங்க. இத்தனை வருஷமா அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. யாரையுமே தெரியாத அந்த ஊர்ல அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க தான் உதவி பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்தை விட்டுட்டு எப்படி அத்தை வர முடியும்? மாமாவுக்கும் அந்த ஸ்கூல் செட் ஆயிடுச்சு. பூமிகாவும் அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறா அத்தை. அத்தை மாமாவுக்கும் ஸ்ரீரங்கும் நல்லா செட் ஆயிடுச்சு. அதனால நாங்க அங்கேயே இருக்கோம் அத்தை. வேணும்னா அத்தை மாமா நாங்க எல்லாரும் மாசத்துக்கு 2 தடவை வந்துட்டு போறோம். என்ன ராசாத்தி, நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து போயிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் தேவையில்லாத அலைச்சல் தானே. இல்ல அத்தை, கார்ல தானே வரப்போறோம். அங்க இருந்து இங்க வர்றதுக்கு 4 மணி நேரம் தான். அதனால வந்துடலாம் அத்தை. ஆனா நாங்க இங்க வர்றது கஷ்டம் அத்தை. ராசாத்தி, இங்க பாரு, குழந்தைக்கு தோஷம் அப்படி இப்படின்னு பிரிஞ்சிருந்ததெல்லாம் ஓகே. அதுக்காக காலம் முழுக்க அங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் கூட்டு குடும்பமா ஒன்னா தானே இருந்தோம். இப்பவும் அதே மாதிரி இருந்துட்டு போலாம். அதுல என்ன தப்பு இருக்கு? குழந்தைங்க ஒன்னா ஒரே இடத்துல வளர போறாங்க. நீங்களும் அங்க வேலை செஞ்ச மாதிரி இங்கேயும் ஸ்கூல்ல வேலை பார்க்க போறீங்க. குழந்தைங்களும் ஒரே இடத்துல ஒன்னா இருப்பாங்க. இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்க. அங்க இருந்து நீங்க தனியா கஷ்டப்பட வேண்டாம். இல்ல பெரியமா,
ராசாத்தி சொல்றதுதான் சரியா இருக்கும். நம்ம எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்ம எல்லாம் இவ்வளவு நாள் கழிச்சு சந்திக்கிறதால தான். அதே மாதிரி அப்பப்ப வந்து பார்க்கும்போது பாசம் அப்படியே நிலைச்சு நிற்கும். இங்கே நம்ம நிரந்தரமா கூட்டு குடும்பமா இருந்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு வரும், தேவையில்லாம மனஸ்தாபம் வரும். வேண்டாம் பிரியமா, நம்ம இப்ப இருக்கிற மாதிரியே இருந்துருவோமே. என்ன இனியா, நான் இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், அது உனக்கு புரியலையா? நான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிதான் கரஸ்பாண்டன்ட்ட வீட்டுக்கு வர சொன்னேன். இத பாரு, நீங்க நான் சொன்ன மாதிரி இங்கதான் இருந்தாகணும். விடமாட்டா போல இருக்கே இவ. பெரியமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வேண்டாம், நாங்க இப்ப இருக்கிற மாதிரியே அப்படியே அங்கே இருந்துக்கிறோம். என்ன மரகதம், அவங்க 2 பேரும் விருப்பம் இல்ல வேண்டான்னு சொல்றாங்க. நீ மறுபடியும் சொன்னதையே சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்க. இப்படியே நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தா இதுக்கு என்னதான் முடியும்? இத பாரு மரகதம், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னன்னு சொல்லுங்க. நாம இந்த பொறுப்பை தெய்வத்துக்கிட்ட விட்டுருவோம். கோவிலுக்கு போவோம், குறி கேட்போம். அங்க தெய்வத்தோட வாக்கு என்னவா வருதோ அதை கேட்டுக்கிட்டு அதன்படி முடிவெடுப்போம். தெய்வத்தோட வாக்குப்படி இனியும் ராசாத்தி இங்க இருக்கணும்னா இருக்கட்டும், இல்ல இங்க இருக்க கூடாது ஸ்ரீரங்கத்துல தான் இருக்கணும்னா அங்கேயே இருக்கட்டும். அப்பப்ப வந்து பாத்துட்டு போகட்டும். சரிங்க, அப்படியே செய்யலாம். எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. நாம தெய்வத்துக்கிட்டே கேட்டுருவோம். மாமா, என்ன மாமா இதெல்லாம்? இந்த மாதிரி பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. என்ன ராசாத்தி, இப்படி நீயும் பிடி கொடுக்காம பேசினா எப்படிமா? மரகதம் சொல்றது கூட இதுவும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியலமா. அதனால தான் 2 பேருக்கு பொதுவா அந்த தெய்வத்துக்கிட்டே கேட்கலாம்னு சொன்னேன். ஏய் கண்மணி, மரகதா ராசாத்தி குடும்பத்தை இங்க தங்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. இனிமே நம்ம யாராலையும் நேரடியா பேசி தடுக்க முடியாது. மரகத ஏதாவது கோல்மால் வேலை கண்டிப்பா பண்ணுவா. அதனால அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு நாம வாட்ச் பண்ணணும். அத நாம முறியடிக்கணும். அம்மா, இவ வந்து 1 வாரம் தங்கிட்டு போயிடுவான்னு பார்த்தா அந்த கிழம் ஒரேடியா இவளை தங்க வைக்க பிளான் பண்றா. அந்த ராசாத்தி தான் எனக்கு காலம் பூரா போட்டியா இருந்து எனக்கு தொல்லை கொடுத்தான்னு பார்த்தா இப்ப அவ பொண்ணும் ஏன் பொண்ணுக்கு போட்டியா வரா. இத நான் சும்மா விடவே மாட்டேன். பாரி, வெத்தலை பாக்கு போடுறியா? போடலாமே. அமுதா, வெத்தலை பாக்கு எடுத்துட்டு வாமா. சரிங்க ஐயா. என்னதான் ருசியா சமைச்சு சாப்பிட்டாலும் சொந்த பந்தங்களோட சாப்பிடும் போதுதான் வயிறு நிறையுது, மனசும் நிறையுது. ஆமாண்ணே. ஐயா குடுமா. நீயும் போடுறியா? இல்ல, எனக்கு வெத்தலை பாக்க போடுற பழக்கம்லாம் இல்ல. என்ன நீ போடு. பூமிகா செல்லம், அன்னைக்கு பொம்மைக்கு சேலை கட்டி பாட்டி மாதிரியே செஞ்சு எடுத்துட்டு வந்தல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் வேற என்னென்னலாம் உனக்கு தெரியும்? எனக்கு டான்ஸ் நல்லா ஆட தெரியும் பாட்டி. அப்படியா? சூப்பர் டா செல்லம். சூப்பரா ஆடுவா. அப்போ பாட்டிக்கு ஒரு டான்ஸ் ஆடி காட்டு பாப்போம். ஆடு.
சூப்பர் செல்லம். சூப்பர்டா செல்லம். வாவ். அடேங்கப்பா, என் பேத்தி எவ்வளவு அழகா ஆடுறா. திஷ்டி சுத்தி தான் போடணும். ஸ்வேதா, நீயே அமைதியா இருக்க. சரி, நீ ஒரு பாட்டு பாடு. அவளுக்கு பாடலாம் தெரியாது. அவ இது வரைக்கும் ஒரு பாட்டு பாடி நான் கேட்டதே இல்ல. இல்ல அத்தை, காலையில அவ ஹம்மிங் பண்ணிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அவ நல்லா பாடுவா. பாடிச்சாலாம். ஸ்வேதா, நீ பாடு சரியா? இல்ல, எனக்கு பாட வராது. சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடுவோமா? ரெடி? 1 2 3. கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் காத்து நின்ற காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. சூப்பர். கலக்கிட்ட ஸ்வேதா. சூப்பர், சூப்பரா பாடுன. சரி மரகதம், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 2 பேத்திகளும் ஆடுறதையும் பாடுறதையும் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்திலேயே போய் தூங்கலாம். ஆமா. பரி தூங்கலாமா? சரிண்ணே, வாங்க தூங்க போலாம். வாங்க. சரி, குட் நைட் குமரா. ஏண்டி, இன்னைக்கு இவ்ளோ அருமையா பாடுற. இது வரைக்கும் நீ என்கிட்ட இப்படி எல்லாம் பாடி காட்டினதே இல்லையே. மா, நான் எத்தனையோ தடவை பாடி காட்டியிருக்கேன். நீ என் வாயை மூடுன்னு தான் சொல்லியிருக்க தவிர பாடுன்னு சொன்னதே இல்லை. பாட ஆரம்பிச்சா சத்தம் போடாம இருக்கியான்னு தான் சொல்லியிருக்க. பரவாயில்ல, என் பேத்தி சூப்பரா பாடுறா. ஆனா இதை இப்படியே விட்டுறக்கூடாது. நல்ல குருநாதரா பார்த்து பாட்டு கத்து கொடுத்து பெரிய ஆளாக்கிடணும். வா ஸ்வேதா. பாட்டி, ம்? மணி 10 போது. ம். நம்ம வீடியோ கால் பண்ணி பேசணும். ஐயோ செல்லம், அது நீ ஊர்ல இருக்கும்போதுதான். நீ இப்போ இங்க தானே இருக்க. நீ பாட்டி ரூமுக்கு வா, நாம நேர்லயே பார்த்து பேசுவோம். ம்? என்ன அம்மாவை பாக்குற? அம்மா பர்மிஷன் கொடுத்தாதான் வருவியா? என்ன ராசாத்தி, அப்படியா? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க கூட்டிட்டு போங்க. உங்க பேத்திய நீங்க கூட்டிட்டு போறீங்க. இதுல என்ன இருக்கு? வா, நம்ம ரூமுக்கு போலாம். குட் நைட் மா. குட் நைட். குட் நைட் ராசாத்தி. சரிங்க நீ ரெஸ்ட் எடு. என் செல்ல குட்டி, பாட்டி பக்கத்திலேயே நீ இருக்கணும். இத்தனை நாளா நம்ம வீடியோ கால்ல தானே பேசிட்டு இருந்தோம். இப்ப நேர்லயே பேசலாமா? ஏன் பாட்டி, இந்த ரூம்ல இருந்து தானே என்கிட்ட பேசுவீங்க? ஆமா செல்லம், இங்க இருந்து தான் பேசுவேன். அதுவும் 10 மணி ஆயிடுச்சுன்னா டான்னு எந்த வேலையா இருந்தாலும் அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த ரூமுக்கு ஓடி வந்து உன்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவேன்.
யாருக்கும் தெரியாம வீடியோ கால் பேசுறீங்க? யாராவது உங்களை திட்டுவாங்கன்னு பயமா? என்ன யாரு திட்ட போறா? நான் தான் எல்லாரையும் திட்டுவேன். அப்புறம் ஏன் யாருக்கும் தெரியாம வீடியோ கால் பண்ணி பேசுறீங்க? அது வந்து ஸ்வேதா அக்கா இருக்கால, அவ உன்கிட்ட பேசினா ஃபீல் பண்ணுவா. அதுக்காக தான் யாருக்கும் தெரியாம பேசுவேன். அப்புறம் பாட்டி, செல்லம், உனக்கு தான் டான்ஸ் நல்லா வருதுல்ல, ஒன்னா பரதநாட்டியம் கிளாஸ்ல சேர்த்து விட்டுறவா? எனக்கு கிளாசிக்கல் டான்ஸ்லாம் பிடிக்காது பாட்டி. எனக்கு வெஸ்டர்ன் தான் பிடிக்கும். அப்படியா செல்லம்? அப்ப நான் அதுலயே சேர்த்து விட்டுறேன். ஆஹா, முன்னாடிதான் ஊர்ல இருக்கும்போது வீடியோ கால் பேசி என்ன தூங்க விடாம பண்ணீங்க. இப்ப நேர்ல வந்ததுக்கு அப்புறமும் உங்க பாச போராட்டத்துக்கு ஒரு முடிவே வரலையா? இன்னைக்கு நான் தூங்கின மாதிரி தான். நாங்க அப்படிதான். நீ சொல்லுடா, உன்னை வெஸ்டர்ன் டான்ஸ் கிளாஸ்ல நான் சேர்த்து விட்டுறவா? எனக்கு டபுள் ஓகே பாட்டி. செல்லம், உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட கேளு, சரியா? பாட்டி, நான் இங்க இருக்கிற வரைக்கும் தினமும் உங்க கூட தான் தூங்குவேன். நீ இனிமே இங்கதான் இருக்க போற, அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏய் ஸ்வேதா, இங்க வா. ரசதி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? நாம இந்த வீட்ல இருக்க போறோமா இல்லையான்னு இன்னைக்குதான் முடிவு தெரிய போகுது. அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் மாமா. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. அந்த ராசாத்தி இந்த வீட்ல இருக்க கூடாது. கூடாதுன்னு தான் ராசாத்தி சொல்லுவா. இனியனும் ராசாத்தி வார்த்தையை மீறாம இந்த வீட்ல இருந்து கிளம்பிடலாம்னு நினைப்பான். ஆனா யார் தடுத்தாலும் அவங்கள இந்த வீட்ல தங்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நான் எடுப்பேன். மங்க, இத நாம மட்டும் முடிவு பண்ணி என்ன பண்றது? யார் முடிவு சரியா இருக்கும்னு தெரியாம தானே நம்ம சாமி கிட்ட போறோம். அந்த சாமியே ஒரு நல்ல முடிவு எடுக்கட்டும். நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. இல்ல, நாம யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல. ஏன்னா பெரியமாவும் நம்ம தெய்வத்துக்கிட்டே உத்தரவு கேட்கலாம்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல. என்ன, நம்ம இங்கே இருக்கணுங்கிற மாதிரி உத்தரவு வந்தாதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். நீ இதை பத்திலாம் கவலைப்பட்டு தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத, சரியா? இந்த குடும்பத்துக்கு எந்த பாதகமும் வரக்கூடாதுன்னு தான் ராசாத்தி இந்த வீட்லயே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறா. இந்த விஷயத்துல அவளை எந்த குறையும் சொல்லவே முடியாது. என்ன குறை மட்டும்தான் அவளுக்கு சொல்ல தெரியும். இந்த குடும்பத்துல ஒருத்தியா என்ன அவ மதிச்சதே இல்ல. இவ்ளோ நாள் அவ இல்லாம நானும் என் புள்ளையும் சந்தோஷமா இருந்தோம். அவ வந்த நாள்ல இருந்து நான் நானாவே இல்ல. வெளிய சொல்ல முடியாத அளவுக்கு மனசு போட்டு குடையுது. அப்படியே எனக்கு ஆத்திரமா வருது. அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. அதான் இந்த வீட்ல அவ இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நினைக்கிறதெல்லாம் நடக்காது மாமா. ஆனா இப்ப நான் நினைக்கிறது நடந்தாதான் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. அத்தையோட அன்பு பூமிகாக்கு கிடைக்காம போகுதுன்னு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் நாம அங்க இருக்கிறது தான் அத்தைக்கும் நல்லது. எனக்கு நல்லது நினைச்சுதான் ராசாத்தி இந்த முடிவுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. எப்படி இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் சண்டை சச்சரவு இல்லாம ஒத்துமையா இருக்கணும்னு அவ நினைக்கிறாளோ, அதே மாதிரி அவளும் என் பேத்தியும் ஏன் கூடவே இருக்கணும்னு நான் நினைக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? ஒரு தப்பு இல்ல மரகதம். அப்ப ராசாத்தி இங்க தங்க வைக்க நான் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரிதானே? ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் ராசாத்தி இங்கதான் இருக்க போறா. அதை யாராலையும் தடுக்க முடியாது.